கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அதிகாலை வேளையில் முதல் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேரையும், நேரலையில் இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும், வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் அன்போடு நாங்கள் வாழ்த்துகிறோம். அற்புத இயேசு ஊழியத்தின் சார்பாக நான் உங்களை அத்தனை பேரையும் வரவேற்கிறேன், வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். இந்த காலை செய்திக்கென்று தேவனுடைய ஆவியானவரால் திருவிழம் பற்ற தேவனுடைய வார்த்தை 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 54வது வசனத்திலிருந்து 56வது வசனம் வரையும். எல்லாரும் ஜெபத்தோடு வாசிக்கலாம். வசனத்தை வாசிக்கிறவர்கள், கேட்கிறவர்கள், தியானிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். 3 ஆசீர்வாதங்களை நம்ம இப்பயே பெற்றுக்கொள்ளலாம். பார்க்கிறவர்கள், கேட்கிறவர்கள், தியானிக்கிறவர்கள். இதை பார்த்து இதை வாசித்தாலே உங்களுக்கு ஒரு பாக்கியவான் என்கிற பட்டம் கிடைக்கும். சேர்ந்து வாசிக்கலாமா? சாலமோன் கர்த்தரை நோக்கி இந்த ஜெபத்தையும் வேண்டுதலையும் எல்லாம் செய்து முடித்த பின்பு அவன் கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்பாக தன் கைகளை வானத்துக்கு நேரே விரித்து முழங்கால் படி இட்டிருந்ததை விட்டு எழுந்து நின்று கொண்டு இஸ்ரவேல் சபை எல்லாரையும் ஆசீர்வதித்து உரத்த சத்தத்தோடு சொன்னது, தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடியெல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய தாசனாகிய மோசையை கொண்டு சொன்ன அவருடைய நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையானாலும் தவறி போகவில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வார்த்தை சாலமோன் ஜெபம் பண்ணினதாக நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். சாலமோன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி ஜனங்களை நோக்கி ஆசீர்வதித்து கூறின ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை. என்ன சொல்றாரு? ஜனங்களை பார்த்து 55 வசனம் பாருங்க. நின்று கொண்டு இஸ்ரவேல் சபையை எல்லாம் ஆசீர்வதித்து உரத்த சத்தத்தோடு சொன்னது. அப்ப சாலமோன் தன்னுடைய ஜனத்திற்கு சொன்ன ஒரு வார்த்தை, இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்ன ஒரு வார்த்தை. என்ன வார்த்தையை சொல்றாரு? தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடியெல்லாம் தம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய தாசனாகிய மோசையை கொண்டு சொன்ன அவருடைய நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையானாலும் தவறி போகவில்லை. அப்ப மோசையை கொண்டு கர்த்தர் என்னென்ன வார்த்தை சொன்னாரோ, இஸ்ரவேலர்களுக்கு சொன்னாரோ, எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு கானானை நோக்கி பிரயாணம் பண்ணின கர்த்தருடைய ஜனத்திற்கு மோசையின் மூலியமாய் புறப்பட்டு வந்த எல்லா வார்த்தைகளிலும் ஒரு வார்த்தை கூட தவறி போகவில்லை. எல்லா வார்த்தையும் நிறைவேறினது. இதை கேட்குற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, தேவனுடைய சபையே, தேவனுடைய ஊழியத்தில் இருக்கிற ஸ்தானாதிபதிகளே, தேவனுடைய உக்கிரணத்துவக்காரர்களே, தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிற ராஜரீக ஆசாரிய கூட்டமே, இந்த காலை வேளையில் உங்களுக்கு ஒரு விசேஷமான வார்த்தை என்னவென்றால், தேவனுடைய வாயிலிருந்து உங்களை குறித்து என்னென்ன வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறதோ, முன்குறிக்கப்பட்டு உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டதோ, அத்தனை வார்த்தையும் ஒரு வார்த்தை கூட தவறாமல் கட்டாயம் அது நிறைவேறும் என்கிற நம்பிக்கையுடைய வார்த்தையை இந்த காலை வேளையில் உங்கள் மத்தியிலே பதிவு செய்ய ஆவியானவர் விரும்புகிறார். பாருங்க, மோசையை கொண்டு சொன்ன எல்லா வார்த்தைகளிலும் ஒரு வார்த்தை கூட தவறி போகவில்லை. எல்லா வார்த்தையும் நிறைவேறினது என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். அப்ப தேவன் ஒரு முறை சொன்னார்னா அந்த வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும். காலங்கள் தாமதிக்கலாம், சூழ்நிலைகள் நமக்கு பாதகமாக இருக்கலாம், சாதகம் இல்லாமல் இருக்கலாம், சூழ்நிலைகள் நம்மளுக்கு எதிர்மறையாக இருக்கலாம், ஒருவேளை நம்முடைய உடல் ரீதியாக ஒத்துப்போகாத உடல் ரீதியாக இருக்கலாம், நம்முடைய குடும்பத்தினுடைய பின்னணிகள், குடும்பத்தினுடைய சூழ்நிலைகள் நமக்கு ஏதுகரம் இல்லாமல் இருக்கலாம், எல்லாமே நமக்கு தலைகீழாய் தெரியலாம். ஆனால் ஒரு காரியம் உண்டு, கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அந்த வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை. அது நிச்சயமா எப்படி சூழ்நிலைகள் இருந்தாலும் அது நிறைவேறும். ஏனென்றால் வேதம் சொல்லுது, பொய் உரைக்க தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாது இருக்கிற தேவன் அல்ல. அவர் சொன்னால் நிச்சயமாய் நிறைவேறும். மோசே காலத்தில் சொன்னதை சாலமோன் உறுதிப்படுத்துறாரு. சாலமோன் தானே இந்த வார்த்தையை சொல்றார். மோசே மூலியமாய் சொன்ன நல்வார்த்தைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லா வார்த்தையும் நிறைவேறினது. உங்களுக்கும் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட காலத்திலிருந்து என்னென்ன வார்த்தைகளை கர்த்தருடைய ஆவியானவர் ஊழியர்கள் மூலியமாக அல்லது தனிப்பட்ட ஜெபத்தின் மூலியமாக அல்லது வேத வாசிப்பின் மூலியமாக என்னென்ன காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு உள்ளத்தின் அடித்தளத்தில் உணர்த்தி உங்களுக்குள்ளே ஏவுதலை கொடுத்து அந்த வார்த்தையை நம்ப பண்ணினாரோ
அந்த வார்த்தைகள் எல்லாம் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் என்பதை இந்த காலையில் முதல் வார்த்தையாய் உங்கள் மத்தியில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். பாருங்கள், இந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளணும். கர்த்தருடைய வார்த்தையினுடைய வல்லமை என்ன என்பது உங்களுக்கு புரியணும். சங்கீதங்களின் புஸ்தகம் 33வது சங்கீதம் 6வது வார்த்தையை தயவுசெய்து எனக்காக நீங்கள் எடுக்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். 689வது பக்கம், சங்கீதங்களின் புஸ்தகம் 33:6வது வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. பாருங்க, தேவனுடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால், அவருடைய வார்த்தையின் சுவாசத்தினால், வாயின் சுவாசத்தினால் அவைகளில் சர்வ சேனை, வானத்தில் இருக்கிற சகலம், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், விண்கற்கள், இன்னும் நமக்கு தெரியாத கோடிக்கணக்கான காரியங்கள் வான மண்டலத்தில் இருக்கிறது. அத்தனையும் அவருடைய வாயின் சுவாசத்தினாலே அது உண்டானதா. ஒரே ஒரு வார்த்தை தான் இவ்வளவு பெரிய வானம் உண்டாயிருச்சு. எப்படி பேசினார்? வானங்கள் உண்டாகட்டும், வானம் உண்டாக கடவது. அவ்வளவுதான், ஒரு வார்த்தையைத்தான் பிதாவாகிய தேவன் சொன்னார். ஒரு வார்த்தையில இவ்வளவு பெரிய வானம் உண்டானது, பூமி உண்டானது. எல்லாவற்றையும் அவர் வார்த்தையினால் தான் உருவாக்கினார் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். மனுஷனை மட்டும்தான் அவர் கையினாலே உருவாக்கினார், சிருஷ்டித்தார், அவர் வணைந்தார் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். எல்லாவற்றையும், மற்ற எல்லாவற்றையும், வானத்தை, சூரியனை, சந்திரனை, நட்சத்திரங்களை, இன்னும் கடல்கள், சமுத்திரங்கள், இன்னும் ஆகாயத்து பறவைகள், ஊர்வன, பரப்பன, சகலத்தையும் ஒரே ஒரு வார்த்தையால கர்த்தர் சொல்ல அவைகள் உண்டானது. அப்ப தேவனுடைய வார்த்தை எவ்வளவு வல்லமையுள்ளது பாருங்கள். இவ்வளவு பெரிய சமுத்திரத்தை ஒரு வார்த்தையினாலே உண்டாக்கினார், இவ்வளவு பெரிய வானத்தை ஒரு வார்த்தையினாலே உண்டாக்கினார், இவ்வளவு பெரிய மலைகள், பெரிய பெரிய குன்றுகள், பர்வதங்கள், பெரிய பயங்கரமா இருக்கக்கூடிய காடுகள் எல்லாம் ஒரே வார்த்தையினாலே கர்த்தர் உருவாக்கினார். அப்ப அந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமையை நீங்கள் புரிந்து கொள்ளணும். இவ்வளவற்றையும் அவருடைய வார்த்தை உண்டாக்க முடியும்னா உங்கள் வாழ்க்கையிலும் இல்லாதவைகளை அவர் உருவாக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அவர் அழைக்கிறவர், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் அவர் நிரப்புகிறவர். அவரால் செய்யக்கூடாத காரியம் உலகத்துல ஒன்றுமே கிடையாது. அப்ப மோசையை கொண்டு கர்த்தர் சொன்ன எல்லா வார்த்தையும் ஒன்று கூட தவறி போகல, எல்லா வார்த்தையும் நிறைவேறினது என்று சாலமோன் ராஜா வந்து உறுதிப்பட தன்னுடைய ஜனத்திற்கு சொன்னாரு. அப்ப இன்னைக்கு காலை வேளையிலும் கர்த்தர் இந்த 10வது மாதத்துல கடைசி வாரத்துல அமர்ந்திருக்கிற உங்களுக்கு சொல்றாரு, லைவ்ல பாக்குறவங்களுக்கு சொல்றாரு, இந்த செய்தியை யாருடைய காதுகள் கேட்கிறதோ அத்தனை பேத்துக்கு சொல்றாரு. கர்த்தர் ஒரு முறை சொன்னார்னா அது நிச்சயமாய் உன் சிரசில், உன் வாழ்க்கையில, உன் குடும்பத்துல, உன் எல்லைகளில, உன் ஊழியத்துல, உன்னுடைய தனிப்பட்ட தொழிலில், உன்னுடைய தனிப்பட்ட பிரயாசத்துல அவைகள் வந்து வாய்க்கும் என்பதை நீ மறந்துடாத, உறுதியாய் உன்னுடைய அடிமனதில் வைத்துக்கொள். பாருங்களே, வேதம் சொல்லுது, யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் அழகாய் இயேசுவை குறித்து அழகாய் இந்த யோவான் எழுதின புஸ்தகத்துல நம்ம பார்க்கிற சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் யோவான் 1:1 நீங்கள் வாசித்து பார்த்தா, தேங்க்யூ, 124வது பக்கத்துல, தேங்க்யூ, வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். ஆதியிலே வார்த்தை இருந்ததா, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்ததாம், அந்த வார்த்தை தேவனாய் இருந்ததாம். பாருங்க, அந்த வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. அவர் ஒரு வார்த்தை சொன்னார் அல்லவா, அந்த வார்த்தை தான் இயேசு என்று வேதம் சொல்லுது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்ப உங்களுக்கு சொல்ற வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை, மனிதனுடைய வார்த்தை அல்ல. வேதத்துல சாராளுடைய வார்த்தை என்று எழுதியிருக்கு, மோசையினுடைய வார்த்தை என்று எழுதியிருக்கு, ஆபிரகாமுடைய வார்த்தை என்று எழுதியிருக்கு, யோசுவாவின் வார்த்தை என்று எழுதியிருக்கு, சாமுவேலின் வார்த்தை என்று எழுதியிருக்கு. பவுலடிகளை குறித்து கூட சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, என் சொந்த காரியத்தை, என்னுடைய சொந்த எண்ணத்தை நான் சொல்றேன், இது கர்த்தர் சொல்ற மாதிரி இல்லை, என்னுடைய விருப்பத்தை நான் உங்களுக்கு பதிவு செய்றேன்னு சொல்லி தன்னுடைய வார்த்தைகளை சொல்றாரு. ஆனா இங்க நம்ம தியானிக்கிற வார்த்தை மனுஷனுடைய வார்த்தை அல்ல, மோசே மூலியமாய் கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை. அது ஒன்றும் தவறி போகவில்லை. ஒருவேளை உங்களுக்கு கர்த்தர் ஒரு வார்த்தை கொடுத்திருந்தாருன்னா காலங்கள் தாமதித்திருக்கலாம், நீங்க அதை மறந்திருக்கலாம், சூழ்நிலைகள் மறக்க பண்ணி இருக்கலாம், அல்லது உங்களுடைய வாழ்க்கையில அது இதுவரை வந்து பலிக்காமல் இருக்கலாம். அதனால நீங்க தடுமாறிடாதீங்க. தேவன் மறந்து போக அநீதிக்காரர் அல்ல. வேதம் சொல்லுது, உங்கள் பிரயாசத்தையும் உங்கள் ஊழியத்தையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு செய்த காரியங்களையும் மறந்து விடுவதற்கு அவர் அநீதிக்காரர் உள்ளவர்
அல்ல. அவர் எல்லாவற்றையும் நினைவிலே வைத்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறாரு. அப்ப அந்த வார்த்தை யாராய் இருந்ததாம்? தேவனாய் இருந்ததாம். அந்த வார்த்தை தான் எல்லாவற்றையும் செய்து முடிக்கக்கூடியது. பாருங்களேன், யோசுவா எழுதின புஸ்தகம் 296வது பக்கத்துல இந்த வார்த்தையை குறித்து யோசுவா சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்திட்டு தேவனுடைய வார்த்தைக்குள்ளே போனால் அது மிக நல்லாக இருக்கும். 296வது பக்கம், யோசுவா புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 45வது வார்த்தையை நான் வாசிக்கலாமா? கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. நல்லா யோசித்து பாருங்க. இஸ்ரவேல் குடும்பத்திற்கு, இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு, இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு, 12 கோத்திரத்திற்கும் தேவன் சொன்ன நல் வார்த்தைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லா வார்த்தையும் நிறைவேறினது. அப்ப இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு தேவன் என்னென்ன வார்த்தைகளை சொன்னாரோ, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்துக்கு கொண்டு போவேன்னு சொன்னார், உங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுப்பேன்னு சொன்னார், வார்த்தையினாலே அவர்களை மன்னாவினாலே போஷித்து ஆசீர்வதித்தார். 400 வருஷம் அவர்கள் பாதரட்சை தேயல, அவங்களுடைய வஸ்திரம் கிழிந்து போகவில்லை, அவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லை. பகலிலே மேகமாகவும் இரவிலே அக்னி ஸ்தம்பமாகவும் நான் கூட வருவேன் என்று சொன்னவர் அந்த 400 வருஷமும் அவர்களை அழகாய் நேர்த்தியாய் நடத்தினார். ஒரு இடத்துல கூட அவர்களை கைவிடல. அவர்கள் தான் முறுமுறுத்தார்கள், அவர்கள் தான் கீழ்ப்படியாமல் நடந்து கொண்டார்களே ஒழிய, ஆனால் கர்த்தராகிய தேவனோ அவர்களுக்கு நல்லவராகவே இருந்தார் என்பதை இந்த காலை வேளையில உங்களை நினைவுபடுத்த நான் விரும்புகிறேன். பாருங்கள், அதே யோசுவா புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலையும் இதனுடைய தொடர்ச்சியான வசனத்தை அந்த யோசுவா சொல்வதை நான் வேதத்தில் பார்க்கிறோம். யோசுவா 23ஆம் அதிகாரம் 14வது வார்த்தையை வாசித்து பார்க்கலாம். அங்கேயும் இதே வார்த்தை எழுதியிருக்கு. இதோ இன்று நான் பூலோகத்தார் எல்லாரும் போகிற வழியாய் போகிறேன், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்ன நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்பதை உங்கள் முழு இருதயத்தாலும் உங்கள் முழு ஆத்மாவாலும் அறிந்திருக்கிறீர்கள். அவைகள் எல்லாம் உங்களுக்கு நிறைவேறிற்று, அவைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. பார்த்தீங்களா, சாலமோன் சொல்றாரு, இங்க யோசுவா சொல்றாரு. யோசுவாவினுடைய கடைசி வார்த்தை சொல்றாரு, நான் பூலோகத்தார் எல்லாரும் போகிற வழியாக நானும் போகிறேன். என் ஓட்டம் முடிய போகிறது. நான் முடிய போகிற இந்த கடைசி காலத்துல தன்னுடைய ஜனத்தை பார்த்து அவர் ஒரு அழகான எச்சரிப்பின் வார்த்தையை, நினைப்பூட்டுதலின் வார்த்தையை, உணர்த்தும்படியான வார்த்தையை, உள்ளத்துல பதிக்கும்படியான வார்த்தையை சொல்றாரு. கர்த்தர் உங்களுக்கு சொன்ன நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறல. 10 வார்த்தை சொன்னா 10ம் நிறைவேறியது, 100 வார்த்தை சொல்லியிருந்தா 100ம் நிறைவேறினது, 1000 வார்த்தை சொல்லியிருந்தால் 1000 வார்த்தையும் நிறைவேறினது. சொன்ன நல் வார்த்தைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்பதை உங்கள் முழு இருதயத்தாலும் உங்கள் முழு ஆத்மாவிலும் அறிந்திருக்கிறீர்கள். அப்ப இஸ்ரவேலர் மக்களுக்கு தெரியுது, கர்த்தர் சொன்னாரு, சொன்னதை செஞ்சிருக்கிறாரு. அப்ப கர்த்தர் சொல்லுவாரு, சொன்னதை அவர் நிறைவேற்றுவாரு. சொன்னதை மாற்றிக்கொள்ள அவர் மனிதன் அல்ல. மனிதர்கள் தான் சொன்னதை மாற்றி செய்வோம். நம்ம ஒரு பொருத்தனை பண்ணுவோம், அந்த பொருத்தனையை மறந்துடுவோம். ஒரு உறுதிமொழி கொடுப்போம், அந்த உறுதிமொழியை நம்ம மறந்துடுவோம். நான் வருகிறேன்னு சொல்லுவோம், போக மாட்டோம். செய்கிறேன்னு சொல்லுவோம், செய்ய மாட்டோம். ஆனா கர்த்தர் சொன்னாருன்னா அது நிச்சயமா நடக்கும். அதுக்கு காத்திருக்கணும், பொறுத்திருக்கணும், அவருடைய சமூகத்துல விழுந்து கிடக்கணும். அந்த வார்த்தை நிச்சயமா உங்கள் சிரசில வந்து பலிக்கும் என்பதை நீங்கள் மறந்து போய்விடாதீர்கள். பாருங்களேன், அவர் சொல்றார், அவைகள் எல்லாம் உங்களுக்கு நிறைவேறிற்று, அவைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. ஒரு வார்த்தை கூட அது மிஸ் ஆகலை. அத்தனை வார்த்தையும் இஸ்ரவேல் வாழ்க்கையில, குடும்பத்தாருடைய வாழ்க்கையில, தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில வந்து பலித்தது என்று வேதத்திலே பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். அந்த வார்த்தையினுடைய வல்லமையை நீங்கள் அறிந்து கொள்ளணும். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். 130வது பக்கம், புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 50வது வார்த்தையை வாசிக்கலாம். இயேசுனிடத்துல ஒரு மனுஷன் கடந்து வருகிறான். அவனை குறித்து வேதம் சொல்கிறது, அவன் ராஜாவின் மனுஷன் என்று சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். அவன் வருகிற பொழுதே ஒரு பயங்கரமான மன அழுத்தத்துல, பலவிதமான வேதனைகளில, குடும்ப பாரத்துல, தன்னுடைய மகளை குறித்து இருக்கிற பிரச்சனையில அவன் இயேசுனிடத்துல கடந்து வருகிறான். வசனத்தை வாசிக்கலாமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 50வது வசனம். இயேசு அவனை நோக்கி,
நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். எந்த மனுஷன்? அவனை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதே நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். 45வது வசனம், 49வது வசனம். அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகரத்திற்கு முன்னே வர வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். அவனை குறித்து வேதம் சொல்லுது, ராஜா குடும்பத்தை சேர்ந்த ஒரு மனிதன். இவனுடைய எந்த ஊர்க்காரன் என்பதையும் வேதம் நமக்கு அழகாய் சொல்லுகிறது. அதையும் நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். 46வது வசனத்தில் வாசிக்கலாம். பின்பு இயேசு தம் தண்ணீரை திராட்சரசம் ஆக்கின கலிலேயாவில் உள்ள கானா ஊருக்கு மறுபடியும் வந்தார். அப்பொழுது கப்பர்நகுமிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் வியாதியாயிருந்தான். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவிற்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட பொழுது அவரிடத்திற்கு போய் தன் மகன் மகரன்ன அவஸ்தையாய் இருந்தபடியினாலே அவனை குணமாக்கும்படிக்கு வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னே வர வேண்டும் என்றான். இப்போ இவன் எந்த ஊருக்காரன்? கப்பர்நகுமு பட்டணத்தை சார்ந்தவன். இந்த கப்பர்நகுமு குறித்து நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகுமே, நீ பாதாள பரியந்தமும் தாழ்த்தப்படுவாய். உன்னில் செய்யப்பட்ட அற்புதங்கள் அதிசயங்கள் ஒருவேளை சோதம் குமாரா பட்டணத்திலே செய்திருந்தால் அந்த மக்கள் இந்நாள் வரைக்கும் நிலைத்திருத்திருப்பார்களே, விசுவாசித்திருப்பார்களேன்னு கர்த்தர் அந்த கப்பர்நகுமு பட்டணத்தை கடிந்து கொள்கிறார். அப்போ அந்த பட்டணத்துக்காரன் தான் இந்த ராஜாவின் மனுஷன். அப்போ கப்பர்நகுமு பட்டணத்துக்காரர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று அங்கே வேதம் சொல்லுது பாருங்கள். 48வது வசனம், நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீங்களே. அப்போ பொதுவாகவே அந்த ஊர் மக்கள் அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண விரும்புகிறவர்கள். அற்புதம் நடந்தால் தான் நம்புவாங்க, அதிசயம் நடந்தால் தான் நம்புவாங்க, வார்த்தையை நம்ப மாட்டாங்க. அவங்களுக்கு அற்புதம் நடக்கணும், அதிசயம் நடக்கணும். ஏசப்பா சொல்றாரு, உங்க தேசத்தில் செய்யப்பட்ட அற்புதங்கள் அடையாளங்கள் சோதோமிலே செய்யப்பட்டிருந்தால், அப்படி எழுதுறாரு. அப்ப கப்பர்நகுமு பட்டணத்தில் இயேசு நிறைய அற்புதங்களை செய்திருக்கிறார். இந்த வேதத்தில் இருக்கிற அற்புதங்கள் மட்டும் இயேசு செய்யலை, இந்த வேதத்தில் எழுதப்படாத நிறைய அற்புதங்களை செய்தார் என்று யோவான் புஸ்தகத்தினுடைய கடைசி அதிகாரத்துக்கு நீங்கள் கடந்து வந்தீங்கன்னா நீங்கள் அதை பார்க்க முடியும். அதை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். நீங்கள் பார்க்குற மாதிரி எழுதியிருக்கிற சில அற்புதங்கள் மட்டும்தான் இயேசு செய்தார் என்று நினைக்காதீங்க. எழுதப்படாத நிறைய காரியங்கள் உண்டு. வசனத்தை வாசிக்கலாமா? யோவான் எழுதின சுவிசேஷம், தேங்க்யூ, 20ஆம் அதிகார கடைசி வசனம், 21ஆம் அதிகார கடைசி வசனம். 20ஆம் அதிகார கடைசி வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? 30ஆம் வசனம், 31. 20ஆம் அதிகாரத்தில் 30, 31, 21 கடைசி வார்த்தை. இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீசர்கள் முன்பாக செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிக்கணும். இயேசு அநேக அற்புதங்கள், 2 மீன் 5 அப்பத்தை எடுத்து அற்புதம் செய்தார் என்று பார்க்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல வேறு விதமாய் மீன்களை எடுத்து போஷித்தார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். கானா ஊரில் தண்ணீரை ரசமாய் மாற்றினார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். 900 மகனை எழுப்பினார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அதே போல ஜெபாலய தலைவனுடைய மகளை எழுப்பினார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். லாசருவை எழுப்பினார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். இது மட்டும் அவர் செய்த அற்புதங்கள் அல்ல. குருடனை, செவிடனை, முடவனை, சப்பானியை நடக்க பண்ணினது மட்டும் அற்புதம் அல்ல. வேதம் சொல்லுவார், இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீசர்களுக்கு செய்தார். நீங்களும் நானும் அவரை குமாரன் என்று விசுவாசிக்கும்படியாகவும் கிறிஸ்து என்று விசுவாசிக்கும்படியாகவும் அவர் மேலே எப்படி இருக்க நித்திய ஜீவனை அடைவதற்கு ஏதுவாகவும் இந்த வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்து பாருங்களேன், 21ஆம் அதிகாரத்தில் கடைசி வார்த்தையை வாசிங்க. 21ஆம் அதிகாரம் 25வது வசனம். இயேசு செய்த வேறே அநேக காரியங்களும் உண்டு, அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாதென்று எண்ணுகிறேன். அப்போ ஏசப்பா செய்த அற்புதங்கள் இவைகள் மட்டுமா? எழுதுனா உலகம் கொள்ளாது. உங்கள் வாழ்க்கையில் தினந்தோறும் நடக்கிற சம்பவத்தை பூரா எழுதுனாவே ஒரு டைரி வரும். ஒரு நாளைக்கு ஒரு டைரி வரும்.
காலையிலேருந்து சாயந்தரத்துக்குள்ளே அத்தனை சம்பவம் இருக்குது. ஆனால் எல்லாம் எழுதுகிறோமா? ஏதோ ஒரு பாயிண்ட் எழுதி வைக்கிறோம், 2 பாயிண்ட் எழுதி வைக்கிறோம், மற்றதெல்லாம் அன்ஸ்டான் விட்டுருவோம். தினந்தோறும் நடக்கிற சம்பவம் தானே, தினமும் வீட்டில் நடக்கிற சண்டை தானே, தினமும் வீட்டில் நடக்கிற பிரச்சனை தானே, தினமும் தொழிலில் நடக்கிற பிரச்சனை தானே, தினமும் அந்த வெயில போகும் பொழுது பார்க்கறதானே, அதெல்லாம் நம்ம எழுத மாட்டோம். எது நம்முடைய மனதை தொட்ட காரியமோ அதை மட்டும் நம்ம எழுதி நினைப்பூட்டுதலுக்காக வைத்திருப்போம். அதே போல் இயேசு நிறைய அற்புதங்களை அதிசயங்களை இந்த பூமியில் 33 ஆண்டுகளிலையும் செய்துக்கிட்டு தான் இருந்தார். ஆனால் சில காரியங்களை மட்டும்தான் வேதம் நமக்கு காண்பிக்கிறது. எதற்காக? நீ அவரை விசுவாசிக்கணும், அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை நீ அடையணுங்கிறதுக்காக நமக்கு விசுவாசிக்கும்படியான சம்பவங்களை மட்டும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த ராஜாவின் மனுஷன் சாதாரணமான ஒரு குடும்பத்துக்காரன் கிடையாது, ராஜாவின் மனுஷன் என்று வேதம் சொல்லுது. அவனை வரும் பொழுதே இயேசு சொல்றாரு, உங்க ஊருக்காரங்க, உங்க பட்டணத்துக்காரங்க, உங்க தேசத்துக்காரங்க, உங்க இனத்தார்கள் அற்புதத்தை பார்த்தா தானப்பா விசுவாசிப்பாங்க, அடையாளத்தை பார்த்தா தானப்பா விசுவாசிப்பாங்க அப்படி சொல்லி அவனிடத்துல சொல்றாரு. ஏன்னா அந்த பட்டணத்தினுடைய சுவாபம் அப்படி. இன்னைக்கு நம்முடைய பட்டணத்தின் சுவாபம் தான் நம்ம கிட்ட இருக்கு. நம்ம பட்டணத்தினுடைய வழக்கு சொல்லுதான் நம்ம கிட்ட இருக்கு. நம்ம பட்டணத்தார்கள் எப்படி இருக்கிறாங்களோ அப்படிதான் நாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதனாலதான் வேதம் சொல்லுது, புறஜாதியாருடைய மார்க்கத்தை நீங்க கற்றுக்கொள்ளாதிருங்க. நீ தேசத்துக்குள்ள போய் அந்த தேசத்தை சுதந்திரிக்கும் பொழுது அந்த மக்களுடைய பழக்க வழக்கங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளாதிருங்க, அவங்களுடைய விழாக்களுக்கு நீங்க போகாதிருங்க. அப்படி நீங்கள் போனால் அது உங்களுக்கு கண்ணியா இருக்கும். அவர்கள் தங்களுடைய இனத்துல தன்னுடைய காரியத்துல உங்களை வஞ்சகமா இழுத்துருவாங்க, அது உங்களுக்கு பிரச்சனையாய் மாறிடும். அவர்களிடத்துல கலவாதபடிக்கு அவர்களிடத்துல எச்சரிக்கையை நீங்கள் இருங்கள் என்று கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அப்ப அருமையான தம்பி தங்கச்சி, இந்த மனுஷன் ஒரு ராஜ குடும்பத்தில் இருக்கிற மனுஷன், கப்பர்நகூம் பட்டணத்து மனுஷன், என்ன சூழ்நிலை வர்றான்? மகனுக்கு வியாதி, மகனுக்கு மரண வியாதி, மரணத்தினுடைய ஒரு விளிம்பில் அவன் இருக்கிறான். இயேசுவின் இடத்துல ஓடி வருகிறான், கூட்டிட்டு போகத்தான் வந்தான். நல்லா கவனிக்கணும், வேதம் சொல்லுது, நீர் வந்து அவனை சுகமாக்க வேண்டும் என்று இயேசுவை கூப்பிட்டான். ஆனால் இயேசு என்ன சொல்றாரு பாருங்களேன், 50ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன், 50ஆவது வசனம், இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். கூட்டிட்டு போகலான்னு வந்தவன், ஆனா இப்ப இயேசுடைய வார்த்தையை நம்ப ஆரம்பிச்சிட்டான். இயேசுடைய வார்த்தை மேல அவனுக்கு நம்பிக்கை வர ஆரம்பிச்சிருச்சு. எப்படி 100க்கு அதிபதி சொன்னான் அல்லவா, நீ என் வீட்டுக்குள் வர பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, நான் தகுதி உடையவன் அல்ல, எனக்கு கீழே எத்தனையோ வேலையாட்கள் இருக்காங்க, நான் ஒருவனை போவென்றால் போவான், ஒருவனை வா என்றால் வருவான், இதை செய் என்றால் செய்வான், இப்படி நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனா இருந்தாலும் நீ என் வீட்டுக்குள்ள வர்ற அளவுக்கு நான் தகுதி உடையவன் அல்ல, நீங்க எங்க வீட்டுக்கெல்லாம் வர வேண்டாம், ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நீங்க சொல்லுங்க போதும் என்று சொன்னான். இங்கேயும் இந்த மனுஷன் பாருங்களே, கூட்டிட்டு போகத்தான் வந்தான், இயேசுவை தான் வந்து கூப்பிட்டான், நீர் வந்து அவனை சொஸ்தமாக்க வேண்டும் என்று. பாருங்களேன், அவன் கேட்டுக்கொண்ட வார்த்தையை பாருங்களேன், 47. இயேசு யூதாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட பொழுது அவரிடத்துல போய் தன் மகன் மரண அவஸ்தையா இருக்கிறபடினா அவனை குணமாக்கும்படிக்கு வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அப்ப 47 வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். 50 இயேசு என்ன சொல்றாரு, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். அவர் இயேசு கூட போகல, 100க்கு அதிபதி வீட்டுக்கு வர்றேனாரு. ஆனா இவன் வீட்டுக்கு என்ன சொல்றாரு தெரியுமா, நான் உன் ஊர்ல நிறைய அற்புதங்களை அதிசயங்களை ஏற்கனவே செஞ்சிருக்கிறேன்ப்பா, நீங்க அற்புதத்தை தான் பார்த்தா தான் நம்புவீங்க, அடையாளத்தை பார்த்தா தான் நம்புவீங்க என்று சொல்லி அந்த பட்டணத்தையும் அந்த காரியத்தையும் அவர் கடிந்து கொண்டுட்டு இப்போ ஒரு வார்த்தை சொல்றாரு, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். இந்த வார்த்தையை அவன் வாங்கி கொண்டு அவன் என்ன சொன்னான் பாருங்க, வேதம் சொல்லுது, அந்த மனுஷன், அந்த ராஜாவின் மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். இதை கேட்கிற கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஸ்தானாதிபதிகளே, கர்த்தருடைய கையில் இருக்கிற அலங்காரமான ராஜரீக கிரீடங்களே, இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தையை நம்பணுங்க. அவருடைய வார்த்தை வல்லமையுள்ளது, அவருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், அவருடைய வார்த்தை ஊன்ற கட்டக்கூடிய வார்த்தை, அந்த வார்த்தை உயிர்ப்பிக்கக்கூடிய வார்த்தை, அந்த வார்த்தை இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற வார்த்தை. பாருங்க, இந்த ராஜாவின் மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பிட்டு போனான். அந்த மனுஷனுக்கே வார்த்தை மேல ஒரு நம்பிக்கை வரும்னா, இயேசு சொன்ன வார்த்தை மேல ஒரு நம்பிக்கை வரும்னா, அவர் இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய அபிஷேகத்தால் முத்திரிக்கப்பட்டு அவரை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் வார்த்தையை நம்புவதில் என்ன தடுமாற்றம், என்ன நம்பிக்கை குறைவு, அந்த வார்த்தை மேல என்ன உங்களுக்கு சந்தேகம்?
கர்த்தர் ஒரு முறை சொன்னார்னா அந்த வார்த்தை நிச்சயமாய் உன் வாழ்க்கையில வந்து பலிக்கும் என்பதை நீ இன்றைக்கு கால வேளையில உன்னுடைய மனதில் அடிமனதில் எழுதிக்கொள். அதுதான் கர்த்தர் உனக்கு மீண்டும் நினைவுபடுத்துறாரு. நான் சொன்ன வார்த்தைகளில் ஒன்றும் தவறி போவது கிடையாது. நம்பிக்கையோடு நீ இரு. நம்பிக்கையுடைய மகளே, நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். பாருங்க, மரியாள்கிட்ட வார்த்தை வரும் பொழுது அவ சொன்ன புருஷனை அறியேனே. சாராளுக்கு வார்த்தை வரும் பொழுது அவ சொல்றா, என் வயது முதிர்ந்த கணவனா அவர் இருக்கிறாரே, ஸ்திரீகளுக்குரிய வழிபாடெல்லாம் நின்று போச்சே, இப்ப போய் நீர் வார்த்தையை கொடுக்கிறீரே, நான் இளமையா இருக்கும் பொழுது, தகுதி உடையவளா இருக்கும் பொழுது, ஆயத்தமா இருக்கும் பொழுது, எதிர்பார்ப்பா இருக்கும் பொழுது, வாஞ்சியா இருக்கும் பொழுது, ஆசையா இருக்கும் பொழுதெல்லாம் விட்டுட்டு இப்ப எனக்கு உடல் ரீதியா எல்லாமே மாறி போன பிற்பாடு வருகிறீரே. அப்ப கர்த்தருடைய வார்த்தை சொல்றார், உற்பவ காலகட்டத்தில் வருவேன்பா, உனக்குன்னு ஒரு காலத்தை நியமித்திருக்கிறேன், நேரத்தை நியமித்திருக்கிறேன். அந்த நாளில் நிச்சயமாய் நீ என்ன செய்வ, உற்பத்தி உடையவளாக இதோ நீ ஒரு அழகான குழந்தையை வைத்திருப்பேன்னு சொல்லிட்டு கர்த்தர் கடந்து போனார். அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் வச்சிருக்கிறார். அன்பு மகனே, மகளே, தாயே, தகப்பனே, இதை நீ மறந்துடாத. பாருங்க, அந்த மனுஷன் சொன்ன வார்த்தையை நம்பிட்டு போனா 51 வசனம், அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது எந்த மணி நேரத்தில், நல்லா கவனிங்க, அவன் ராஜாவினுடைய குடும்பத்தார நல்ல அனுபவசாலியா இருந்ததுனால, அறிவு உள்ளவனா இருந்ததுனால உடனே கேட்கிறேன், எந்த மணி நேரத்தில் அவனுக்கு சுகம் கிடைச்சது? அவன் கேட்குற மாதிரி, எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணம் உண்டாயிற்று என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அவர்கள் நேற்று 7ஆம் மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டது என்றார்கள். உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டா. நேற்று சொன்ன வார்த்தை இன்னைக்கு அவன் போகும் பொழுது அற்புதம் நடந்திருக்கிறதை அவன் பார்த்தான். அப்ப தேவனுடைய வார்த்தை உனக்கு நேற்று சொல்லப்பட்டிருக்கலாம், போன ஆண்டு சொல்லப்பட்டிருக்கலாம், பல ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லப்பட்டிருக்கலாம், பல வருடங்களுக்கு முன்னாடி உனக்கு திருவுளம் பற்றப்பட்டிருக்கலாம். ஆனால் வார்த்தை வல்லமையுள்ளது என்பதை நீ மறந்து போயிடாத. பாருங்களேன், மத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல இயேசு பிசாசினிடத்துல பேசும் பொழுது உபாகம புஸ்தகத்தில் இருக்கிற செய்தியை எடுத்து அவர் அந்த பிசாசினிடத்துல நினைப்பூட்டி பேசுவதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். வாசிக்கலாமா? மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் பிரதியுத்தாரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. இதை எங்க எழுதியிருக்குது? உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்துல இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறத இயேசு கிறிஸ்து ஞாபகப்படுத்துகிறார். ஒரு ஆட்டை எடுத்து பார்க்கலாமா? இதே வார்த்தையை மோசே உபாகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரம், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், 3ஆவது வசனத்துல இதே வார்த்தையை அப்படியே தேவன் ஆவியானவர் மோசே மூலியமா எழுதி வைத்திருக்கிறார். அதைத்தான் இயேசு கிறிஸ்து பிசாசினிடத்துல சொல்லி எழுதியிருக்கிறதேங்கிறார். வசனத்தை வாசிக்கலாம். அவர் உன்னை சிறுமைப்படுத்தி, பக்க நம்பர் 234, உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் உன்னை சிறுமைப்படுத்தி, உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷிப்பார். இந்த 40 வருஷமும் உன் மேலிருந்த வஸ்திரம் பலதாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. ஒருவன் தன் புத்திரனை சிச்சிக்கிறது போல உன் தேவனாய கர்த்தர் உன்னை சிச்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்தில் அறிந்து கொள்வாயாக. ஆகையால் உன் தேவனாய கர்த்தருடைய வழியில் நடந்து அவருக்கு பயப்படும்படிக்கு அவருடைய கற்பனைகளை கை கொள்ள கடவாய். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உபாகமத்தில் சொல்லப்பட்டதை மத்தேயுல இயேசு கிறிஸ்து பிசாசினிடத்துல சொல்றாரு, அப்பத்தினால மட்டும் மனுஷன் உயிர் வாழ முடியும்னு நினைக்காத, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் இந்த உலகத்துல வாழ முடியும். அப்ப நீங்க வார்த்தையை நம்பினீங்கன்னா நிச்சயமா இந்த உலகத்துல வாழ முடியும், ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். பாருங்களேன், உதாரணமாய் ஒரே ஒரு வசனத்தை கடைசியை காண்பித்து நான் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். 453வது பக்கம், 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம், 453வது பக்கத்தை எடுத்துக்கொள்வோம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் சாரிமாத் என்கிற விதவை வீட்டிற்கு எலியாவை கர்த்தருடைய ஆவியானவர் அனுப்புகிறார். கர்த்தர் அனுப்புகிறார். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அதற்கு அவள், பானையிலே 1 பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயும் அல்லாமல்
என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதுக்கு 2 விறகு பொறுக்கிறேன் என்றாள். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதலில் அதில் எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதுமில்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதுமில்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையில் மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. இவைகள் நடந்த பின்பு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்ப சாரிபாத் விதவை வீட்டில் உன்னை போஷிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் எலியாவை அனுப்பினார். முதல்ல அந்த ஆற்றண்டைக்கு அனுப்புறாரு. போய் அந்த கேரித் ஆற்றங்கரையில் ஒளிந்து கொள் என்றாரு. அந்த கேரித் ஆற்றங்கரை முடிந்த உடனே ஒரு சாரிபாத் விதவை வீட்டுக்கு அனுப்புறாரு. அந்த விதவை வீட்டுக்கு இவன் வரும் பொழுது, எலியா வரும் பொழுது, அங்க உள்ள நிலை என்னன்னா 2 விறகு பொறுக்கிறாங்களாம், கொஞ்சூண்டு மாவு கொஞ்சூண்டு எண்ணெய் தான் இருக்குதான், சாகரத்துக்கு அவர்கள் ஆயத்தமா இருக்கிறாங்களாம். அந்த வீட்டுக்கு கர்த்தர் எலியாவே அனுப்புறாரு. போ, உன்னை அவள் போஷிப்பான். ஆனா அவ வீட்டில் போஷிப்பதற்கான வழியே இல்லை. ஏன்னா அந்த வீடே கடைசி நாள், கடைசி ஓட்டத்தை, கடைசி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். வீடு இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனா உணவு கிடையாது, மாவு கிடையாது, எண்ணெய் கிடையாது. அவங்க சொல்றாங்க 2 விறகு பொறுக்கிறேன், நானும் என் பிள்ளையும் இன்றைக்கு நாங்கள் செத்து போக நாங்கள் ரெடி ஆகி கொண்டு இருக்கிறோம். இதுதான் அந்த வீட்டினுடைய உண்மை நிலை. ஆனா எலியா என்ன சொல்றாரு, உன்னுடைய வார்த்தையின்படியே நீ ஆயத்தப்படுத்து. அப்ப அவளுடைய வார்த்தை என்னது, நாங்கள் செத்து போக போறோம், எங்க வீட்டில் எதுவுமே இல்லை, எங்க வீட்டில் ஒன்றுமே கிடையாது, எண்ணெயும் இல்லை, மாவும் இல்லை, நாங்கள் செத்து போறோம். இதுதான் அவளுடைய வார்த்தை. ஆனா எலியா சொல்ற வார்த்தை என்னது, நீ உன்னுடைய வார்த்தையின்படியே அடையை ஆயத்தப்படுத்தி என்னிடத்துல கொண்டு வா, அதுல எனக்கு சின்ன ஒரு அடையை பண்ணி என்னிடத்துல கொண்டுட்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதுமில்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதுமில்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். அப்ப இந்த வார்த்தையை சொல்லுகிறவர் யாரு? கர்த்தர் சொல்றாரு, உன் மாவு குறையவே குறையாது, உன் எண்ணெய் தீரவே தீராது, பஞ்சகாலம் முடிகிற வரையும், தேசத்துல மழை பெய்கிற வரையும் உன் மாவு குறையாமல் எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருக்கு. ஒரு அமிர்த சுரபி போல அது வந்துகிட்டே இருக்கும், எண்ணெய் எடுக்க எடுக்க வந்து கொண்டே இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவ சொன்னது செத்து போகிறோம்னு கர்த்தர் சொல்றாரு, உன் வீட்டில் குறையவே குறையாது. இன்னைக்கு நீ சொல்ற வார்த்தை, நான் நல்லா இல்லை, நான் கடன்காரி, என் வியாதிக்காரி, என் புருஷன் சரியில்லை, என் பிள்ளைகள் சரியில்லை, என் மனைவி சரியில்லை, நான் இருக்கிற சூழ்நிலை சரியில்லை, என்னுடைய குடும்பத்தில் கடன், என் குடும்பத்தில் வறுமை, என் குடும்பத்தில் பற்றாக்குறை, வாழாத என் பிள்ளை, என் விளங்காத என்னுடைய குடும்பம், இப்படி எல்லாமே நீ எதிர்மறையாய் சொல்லி கொண்டு இருக்கிற. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன், வாழ வயதின் குமாரராய் உன்னை மாற்றுவேன், பலவான் கையில் இருக்கிற அம்பாய் உன்னை மாற்றுவேன், நீ இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், நீ கர்த்தருடைய கையில் ராஜரீக முடியா இருப்ப. நம்ம ஒன்று சொன்னால் அவர் ஒன்று சொல்லுவார். அப்போ இவர் சொல்றார் சாக போறோம்னு, அவர் சொல்றாரு நீ பஞ்சகால தீர்ற வரையும் உன் மாவு செலவழியாது. அப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொன்ன வார்த்தை தான் அவளுடைய வாழ்க்கையில் நடந்தது. அவளுடைய வாழ்க்கையில் பஞ்சகாலம் தீர்ற வரையும் அந்த மாவு குறையவும் இல்லை, எண்ணெய் குறையவும் இல்லை, எடுக்க எடுக்க அது வந்து கொண்டே இருந்தது. இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களுக்கு சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, அவருடைய நல் வார்த்தைகளில் ஒன்றும் தவறாது, எல்லாம் நிறைவேறும். எல்லாரும் ஜெபிக்கும்படி எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தையை பற்றி கொள்ளுங்க, கர்த்தருடைய வார்த்தை மேல நம்பிக்கையா இருங்க, கர்த்தருடைய வார்த்தையை உறுதியை பிடித்து கொள்ளுங்க. அந்த வார்த்தை உங்களை ஆசீர்வதிக்கும், அந்த வார்த்தை உங்களை உயர்த்தும், அந்த வார்த்தையில பற்றுதலாக இருக்கும் வரையும் உங்களுடைய வாழ்க்கையில ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. நல்ல பிதாவே, இந்த நாளில் இந்த வார்த்தைகளை உங்களுடைய பிள்ளைகளோடு நான் பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை இவர்களுடைய சிரசின் மேல வைக்கிறேன். ராஜாவின் மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி போனான், அதுபோல இந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி போக கர்த்தர் உதவி செய்யும், வார்த்தையை பிடித்து கொள்ள உதவி செய்யும்.
வார்த்தை மேல வாழ்க்கையை கட்ட உதவி செய்யும். வேதம் இவர்களுடைய வாழ்க்கையை மாறட்டும். வசனம் இவர்கள் காலுக்கு தீபமாய் மாறட்டும். வசனம் இவர்கள் குடும்பத்தை கட்டட்டும். வசனத்துல இவர்களுடைய வாழ்க்கை அப்பா நிலை பெறட்டு ராஜா. ஒவ்வொருவரும் வசனத்தையே தன் சிரசின் மேல் வைத்து, தன்னுடைய மனதில் வைத்து, உணர்வுல வைத்து, ஆவியில வைத்து, ஆத்மாவில வைத்து ஆண்டவரே வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஓட்டத்தை போட உதவி செய்யும். ஒவ்வொரு மேலையும் கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. எல்லாரும்